வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு ஹலோ கிங்சன். நிறைய பேர் அதிக தடவை என்கிட்ட கேட்குற நிறைய கேள்வி பட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன கேள்வினா, ப்ரோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ திக்காக வளருது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக வளருது, இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது, உங்களை மாதிரி நாங்கள் வளரணும்னா என்ன பண்ணணும் அப்படிலாம் கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, நான் ஃபாலோ பண்ண சிம்பிள் டிப்ஸை தான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இது முக்கியமான 3 டிப்ஸு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி உங்களுக்கு பியர்ட் வளரும். இந்த வீடியோவை நம்ம ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பிஃபோர் கோயிங் திஸ் வீடியோ, வெல்கம் டு ஹலோ கிங்சன். என்னோட பேர் மொபைல் கிங்சன். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோடய வீடியோவை பார்த்துட்டு என்னோட வீடியோ இருக்கிற குட் அண்ட் பேட் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் என்னை ஃபாலோ பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டா ஐடியிலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, உங்கள் பியர்டை வளர விடுங்க. தொடர்ந்து ஒரு 3லேருந்து 4 வாரம் வரைக்கும் உங்கள் பியர்டை நீங்கள் ஷேவ் பண்ணாத, எதுவும் தொடாத நீங்கள் வளர விடுங்க. ஸோ அது வளரும். ஒரு சிலருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அழகாக ஈஸியாக வளரும், ஒரு சிலருக்கு ரொம்ப லேட்டாக ஆகும், 1 மாதம் மேலேயும் ஆகும். ஸோ அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பியர்ட் வளர்க்கணும் அப்படின்னா இந்த பொறுமை நமக்கு தேவை. ஸோ இது கூடவே நீங்கள் குட் ஃபேட் அண்ட் குட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. லைக் முட்டை, லிவர், ஃபிஷ் ஆயில். ஸோ இந்த மாதிரி குட் வெஜிடபிள்ஸ், நல்ல ஹைலி ப்ரோட்டீன் ஃபுட்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூடவே ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு உடம்பு ஆக்டிவாக வச்சிங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்ட் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே உங்கள் முடிக்கு போகும், ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூடவே முடிஞ்சால் நீங்கள் பியர்ட் க்ரோத் சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர் 2, நீங்கள் பியர்ட் வளர்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3லேருந்து 4 வாரம் வளர்க்குறீங்க. அந்த டைமில் அதை அப்படியே வளர விட்டுடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ரொம்ப ஆக்வர்டாக சோம்பேறி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம பியர்ட் வளர்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக திட்டு வாங்கணும். அது நம்ம ஓகே பரவாயில்ல, போகிற வருவெல்லாம் நம்மளை திட்டுவாங்க, அசிங்கமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, சொந்தக்காரெல்லாம் பேசுவாங்க. அதுலேருந்து நம்ம தடுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல, இந்த கன்னத்துக்கிட்ட இந்த இடத்துல நீங்கள் ட்ரிம் பண்ணணும். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வர முடி அதெல்லாம் ட்ரிம் பண்ணணும். அண்ட் இந்த கழுத்து கீழே இந்த இடத்துல நீங்கள் ட்ரிம் பண்ணணும். உங்கள்கிட்ட ட்ரிம்மர் ஆர் ரேசர் இருந்தால் நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு பண்ணுங்கள், இல்லாட்டி பிளேட்டில் ஹர்ட் பண்ணிக்காதீங்க. அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சலூனில் போனால் அவங்கக்கிட்ட சொன்னால் கரெக்டாக இது மாதிரி பண்ணி விடுவாங்க. தேவையில்லாத இடத்துல ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு லைக் ஒரு ப்ராப்பர் ஷேப் அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அந்த லாங் பியர்ட் ஒரு அளவு வந்துட்ட பிறகு நீங்கள் ஒரு சலூனில் போயிட்டு இல்லாட்டி நீங்களே வீட்லேயே ட்ரிம்மர் வச்சு, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா சலூனில் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா ட்ரிம்மர் வச்சு இந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் என்ன வேணால் நம்ம வச்சுக்கலாம். நம்பர் 3, பியர்டை கேர் பண்ணுறது. பியர்ட் கேர் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம், உள்ள சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம், எல்லாமே எடுத்துக்கிறோம். அண்ட் பியர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரிம்லாம் பண்ணணும். இது பியர்ட் கேரிங். என்ன அப்படின்னா, நம்ம வெளியே இந்த பியர்டை எப்படி ஒரு ஹெல்த்தியாக ஷைனியாக கேர் பண்ணுறது அப்படின்னு நான் யூஸ்வலி பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி பியர்டை வாஷ் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். பியர்ட் ஆயிலும் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். பியர்டை நீங்கள் எப்போவுமே யூஸ்வலி மார்னிங் அண்ட் ஈவினிங் பிஃபோர் கோயிங் பெட் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்கள் பியர்டும் சேர்த்து நீங்கள் வாஷ் பண்ணணும். அதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு வந்த அப்புறம் நீங்கள் பிளாக் சீட் ஆயில் நான் சொல்லியிருக்கேன். அந்த பிளாக் சீட் ஆயில் ஒரு 2-3 ட்ராப் எடுத்து இப்படி கையில் இப்படி ரப் பண்ணி இப்படி போட்டு இப்படி நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஒரு மாதிரி தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்கள் பியர்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஷைனிங்காக இருக்கும். வெளியே போகும்போதும் நீங்கள் 1 ஆர் ஃபியூ ட்ராப்ஸ் அது போட்டு பியர்டில் இப்படி தேய்ச்சி லைட்டாக மசாஜ் பண்ணி இப்படி விட்டீங்க அப்படின்னா ஒரு ஷைனிங்காக ஒரு க்ளீனாக இருக்கும். பியர்டை க்ளீனாக ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணுறது தான் கேர் பண்ணுறது. இதுக்கப்புறம் இது கூட மார்க்கெட்டில் நிறைய பியர்ட் ப்ராடக்ட் வந்திருக்கு. பியர்ட் ஆயில், பியர்ட் க்ரீம், பியர்ட் லோஷன் அண்ட் பியர்ட் வேக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வெளியே பார்க்குறதுக்கு உங்கள் பியர்ட் ட்ரையாக இல்லாத ரொம்ப சில்கியாக அழகாக ஸ்மூத்தியாக நல்ல செக்ஸி லுக்கு தரும். உங்களோட அழகு கூட இதுவும் இன்னும் அழகு சேர்க்கும். நான் சொன்ன இந்த 3 டிப்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சீரியஸாக பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
மறக்காத என்னோட கமெண்ட் பாக்ஸில் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சப்போர்ட். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். See you. டாட்டா. Bye bye.